2026 சட்டப்பேரவைத் தேர்தலில் திமுக சாதனை வெற்றியை பெற்று 7வது முறையாக ஆட்சி அமைக்கும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். பல நேரங்களில் சென்னையில் நடைபெற்ற திமுக செயற்குழு கூட்டத்தில் அக்கட்சி தலைவரும் முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலினின் உரை அனல் பறக்க அமைந்தது. 2026 வரலாற்று சாதனையுடன் கூடிய வெற்றியை பெற்று தமிழகத்தில் 7வது முறையாக ஆட்சி அமைப்போம் என கூறி கட்சி நிர்வாகிகளுக்கு மு.க.ஸ்டாலின் உற்சாகமூட்டினார். கொள்கை கூட்டணிக்கு எதிராக பலரும் அரசியல் கணக்கு போடுறாங்க. நான் உறுதியாக சொல்றேன், நம்ம கொள்கை கூட்டணிக்கு எதிராக அவங்க போடுகிற கணக்கெல்லாம் தப்பு கணக்குகளாகத்தான் ஆகும். வெற்றி கணக்கு நம்ம கூட்டணிக்கு தான். நம்ம எதிர்க்கிற எதிர்கட்சிகள்லாம் வாக்குகளை பிரிக்க தனித்தனியாக வந்தாலும் சரி, மொத்தமாக சேர்ந்து வந்தாலும் சரி, 2026 திமுக கூட்டணி தான் வெற்றி பெறும். அதுவும் சாதாரண வெற்றி அல்ல, சரித்திர வெற்றியை பெறுவோம். 50 ஆண்டுகளா சோழர் காலம் பொற்காலம் என வரலாறு கூறுவது போல் மக்களாட்சி காலத்தில் தமிழகத்தில் திமுக ஆட்சி காலம் பொற்காலம் என்ற நிலை வரவேண்டும் என்றும் முதலமைச்சர் பேசினார். இதைத் தொடர்ந்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சர் கடுமையாக விமர்சித்தார். டங்ஸ்டன் சுரங்க அனுமதிக்கு எதிராக பாஜகவை கண்டிச்சாரா? புரட்சியாளர் அம்பேத்கரை கொச்சைப்படுத்தின ஒன்றிய அமைச்சர் அமித்ஷாவுக்கு எதிராக கீச்சு குரலாவது கத்தினாரா? பிரதமரை எதிர்த்து பேசுற துணிவு அவருக்கு இருக்கா? கிடையாது. திமுக என்றால் மட்டும் சட்டமன்றத்திலையும் வெளியிலையும் கத்தி பேசுறாரு. கத்தி பேசினா ஜெயலலிதா மக்கள் நினைச்சுக்குவாங்கன்னு நம்புறாரு. எம்ஜிஆரை போல தன்னுடைய கட்சிக்காரங்க அவரை நினைப்பாங்கன்னு நம்புறாரு. பழனிசாமி அவர்கள் என்னதான் கத்தினாலும் எப்படித்தான் கதறினாலும் அவருடைய துரோகங்களும் குற்றங்களும் தான் எல்லோருக்கும் ஞாபகம் வரும். அதிமுகவின் வாக்கு சதவீதம் அதிகரித்துள்ளது என்று தவறான கணக்கை அண்மை காலமாக எடப்பாடி பழனிசாமி கூறி வருவதாகவும் அதை உண்மையான அதிமுகவினரே நம்ப மாட்டார்கள் என்றும் முதலமைச்சர் தெரிவித்தார். செயற்குழு கூட்டத்தில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், பொதுச் செயலாளர் துரைமுருகன் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் உரையாற்றினர். அம்பேத்கர் குறித்த பேச்சுக்காக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கு கண்டனம் தெரிவிப்பது உள்ளிட்ட 12 தீர்மானங்களும் நிறைவேற்றப்பட்டன.